இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஊசையின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையலாம், ஆனால் பணக்காரர் விண்ணரசில் இடம் பெறுவது மிக மிக கடினம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை நத்தையும் ஆமையும் பேசிக்கொண்டனவாம். நத்தை கூறியதாம் ஆமையிடம், இந்த கடவுள் ஓரவஞ்சகம் செய்து விட்டார். நம் இனத்திற்கு மட்டும் முதுகுல பயங்கரமான சுமையை கொடுத்து விட்டார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் வேகமாக ஓடுகின்றன, ஆனால் நம்மால் மட்டுமே ஊர்ந்து செல்ல முடிகிறது. கடவுள் நமக்கு துரோகம் விளைவித்து விட்டார் என்று பேசியதாம். அந்த வழியாக ஓடி வந்த முயலிடம் ஆமையும் நத்தையும் முறையிட்டனவாம். பொறுமையாக கேட்ட முயல் கூறியதாம், எனக்கு ஒன்று மட்டும் தெரிகின்றது, உங்களால் ஓட முடியாததற்கு காரணம் உங்கள் மேல் இருக்கக்கூடிய சுமைதான் என்று கூறியதாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சுமை அதிகமாக இருந்தால் நம்மால் பயணிக்க முடியுமா? அதைத்தான் கூறுவார்கள், the less luggage the more comfort என்று கூறுவார். குறைவான பொருட்கள் நிறைவான மகிழ்ச்சி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில பேதுரு கூறுகிறார், ஆண்டவரே, உன் பொருட்டு நாங்கள் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கின்றோமே. எங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நிலம் புலங்கள், நாங்கள் செய்து வந்த அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழில் அத்தனையும் நாங்கள் விட்டு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ 100 மடங்கு உங்களை ஆசீர்வதி. இந்த அருமையான இனிமையான நாளில் 100 மடங்கு எனக்கு என்ன கொடுக்க போகின்றார்? இந்த உலகத்திலேயா அல்லது மறு உலகத்திலேயா? ஆண்டவர் கடைசி பதிலில் கூறுகிறார், கடைசியானோர் முதன்மையாக இருக்கக்கூடிய நபர் கடைசியாகும். செல்வத்தை பிரித்து பார்த்தோம் என்றால், செல்வதற்காக எங்கே இதோ இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளும் பணமும் வசதியும் சொத்தும் நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் பணக்காரருக்கு எதிராக, பணம் படைத்தவர் செல்வம் படைத்தவருக்கு எதிராக எதையும் அவர் கூறவில்லை. மாறாக பகிர்தல் இல்லை, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நபருக்கு நிச்சயமாக விண்ணரசில் இடம் உண்டு என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல கஷ்டமும் வேதனையும் கடன் சுமையும் ஒரு சில நம்முடைய நன்னயத்தினால, நம்முடைய உண்மையினால மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில சவால்கள், ஒரு சில அவமானங்கள் அத்தனையும் நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். இந்த உலகத்தில் மற்றவர்கள் பார்வைக்கு நீ தோற்று போயிருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், அல்லது சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், ஏதோ கையாளாகாத தன்மை என்று கூட கூறியிருக்கலாம். ஆனால் மறுமையில் என் பொருட்டு நீ இழந்ததை அத்தனையும் உனக்கு பெரிய கைமாறாக கொடுப்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது? அந்த விண்ணகத்தை நோக்கி. இப்படித்தான் விண்ணகத்தில் இடம்பெற வேண்டும், விண்ணகத்தில் இடம்பெற வேண்டும், நான் இறந்தாலும் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நபர் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். இதை கேட்ட ஒரு முனிவர் கூறினாராம், நீ விண்ணகத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் நீ முதலில் சாக வேண்டும். இறப்புக்கு பின் தான் அந்த விண்ணகம். இறப்புக்கு பின்புதான் அந்த சொர்க்கம்.
அப்படிப்பட்ட சொர்க்கமா, அப்படிப்பட்ட விண்ணகமா? பிரியமான சகோதர சகோதரே, இந்த அருமையான நாளில் வாழ்கின்ற போதே நிறைவுள்ளவர்களாக, அந்த நிலை வாழ்வை சுவைக்கக்கூடிய மக்களாக நாம் பற்றற்றவர்களாக வாழ வேண்டும். எந்த ஒரு பொருளுக்கோ, பணத்துக்கோ, புகழுக்கோ அல்லது பெருமைக்கோ நாம் அடிக்ட் ஆகக்கூடாது. இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகளை நம்ம ஏதோ ஒரு செயலுக்கோ, ஒரு பொருளுக்கோ, ஒரு நபருக்கோ, ஒரு காரியத்திற்கோ நாம் அடிக்ட் ஆயிட்டோம், அடிமையாயிட்டோம். அந்த அடிமைத்தனம் கூட நம்மை ஆண்டவருக்கு அருகாமையில் இட்டு செல்லாது. ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது. நல்ல சீடனாக, சீடத்தியாக வாழ வேண்டும் என்றால் பற்றற்றவராக இருக்க வேண்டும். படகு கடல் நீரில் செல்கின்றது. அதற்காக கடல் நீர் அந்த படகுக்குள் வருவதில்லை. நாம் உலகத்தில் பயணித்தாலும் உலகம் நம்மை ஆட்கொள்ளக்கூடாது என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தியில நாம் அறிகின்றோம். அதற்காக இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவரே, நிறைய சூழ்நிலைகள்ல, நிறைய நபருக்காக, நிறைய காரியத்திற்காக, ஒரு சில செயல்பாட்டுக்காக நாங்கள் அடிக்ட் ஆயிட்டோம். அப்பா, நாங்கள் அதில் பிடிப்புள்ளவராக இருக்கிறோம். நாங்கள் பற்றற்றவராக வாழ வேண்டும். அதிலிருந்து நாங்கள் தூர விலகி நிற்க வேண்டும். கடலில் பயணிக்கக்கூடிய படகை போல கடல் நீரில் பயணித்தாலும் கடல் நீர் உள்ளே வருவதில்லை. அப்பா, நாங்கள் இந்த உலகத்தில் பயணித்தாலும் இந்த உலக மாய கவர்ச்சிகள், இந்த உலகமயமாக்குதல் அல்லது பலதரப்பட்ட சூழ்நிலைகள் எங்களை ஆட்கொள்ளாமல் நாங்கள் நல்லவர்களாக, இனியவர்களாக, உமக்கேற்ற நன்மைத்தனம் கொண்டவர்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.